வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரை சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்றைய உண்மை விளக்க தத்துவத்தை காண்பதற்கு முன்பாக தவம் இயற்றுவோம். மனதை இயல்பான நிலையில் வைத்துக்கொண்டு அமர்ந்து கொள்ளுங்கள். நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இந்த இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலை நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் சாந்தி தவம். மூலாதாரத்தில் நினைவை செலுத்தி கவனிப்போம். தவ ஆற்றல் உடல் ஆற்றலாக மாறட்டும். மனதை மூலாதாரத்தில் நிறுத்தி கவனித்து தவம் செய்வோம்.
தவத்தை நிறைவு செய்கிறோம். சங்கல்பம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்யானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்யானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்யானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்து. அன்பும் கருணையுமாய் எங்கும் நிறைந்துள்ள இறை ஆற்றலினால் எண்ணம், சொல், செயல் திருத்தம் கொண்டு அன்பு, பண்பு, கருணையோடு மக்கள் வாழ வேண்டும். உடல் நலம், மனவளம், பொருள் நிறைவு அடைய வேண்டும். பருவம் வந்த அனைவருக்கும் பிரம்ம ஞானம் கிடைக்க வேண்டும். ஓருலக கூட்டாட்சி, உலக சமாதானம் மலர வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இனி உண்மை தத்துவ விளக்கத்தை காணலாம். நன்றி. வாழ்க வளமுடன். சூக்கும பயணம் என்ற ஆஸ்ட்ரல் டிராவல் சித்தர்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான கலையாகும். குண்டலினி யோகம் கற்ற யாவரும் செய்ய தகுதி வாய்ந்தோர் எனினும் மனம் என்பதையும் உயிர் என்பதையும் நன்கு உணர்ந்தறிந்த பிறகுதான் செய்ய முடியும். மிக முக்கியமாக மனதின் இயக்கமும் உயிரின் இயக்கமும் ஒரு சேர இயக்கிடவும் பழகியிருக்க வேண்டும். எப்படியானாலும் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் குண்டலினி யோகம் தொடர்ந்து செய்பவராகவும் தான் தனது என்ற நிலைகளை கடந்தவராகவும் இருத்தல் அவசியமாகிறது. இதுவே தகுதி. சூக்கும பயணம் தகுந்த குருவின் வழிகாட்டுதல் இன்றி செய்திடவும் கூடாது. ஏனென்றால் இந்த சூக்கும பயணத்தில் நம்முடைய உயிராற்றல் தனியே பிரித்தெடுக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 100% என்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார். சூக்கும பயணம் சித்தர்களின் பாடல்களில் மட்டுமே இருந்து முற்றிலுமாக செய்முறையே இல்லாதிருந்த காலத்தில் அதை மறு உருவாக்கம் செய்தவர் வேதாத்ரி மகரிஷியே ஆகும். துரதிருஷ்டவசமாக 90களுக்கு பிறகு இப்பாடத்தை நிறுத்திவிட்டார். காரணங்கள் பல. மனிதனுடைய வாழ்க்கை என்பது உயிராலும் அதன் சுழற்சி இயக்கத்தாலுமே நிகழ்கிறது. அந்த உயிர் உடலை விட்டு விலகிவிட்டால் மனிதனுடைய வாழ்வும் முடிந்து விடுகிறது. ஆனால் சூக்கும பயணத்தில் பகுதியளவில் வெளியேறும் உயிரானது மீண்டும் உடலோடு மொத்தமாக நிறைந்து விடுகிறது. இதை அனுபவத்திலும் கூட உணர முடியும். சூக்கும பயணம் முடித்த பிறகு பலத்த சோர்வை பெறுகிறோம். காரணம், உயிராற்றல் பகுதி பிரிந்ததும் மீண்டு வந்ததும் அதனால் ஏற்பட்ட சிறிதளவு செலவுமே ஆகும். உண்மையில் வார்த்தையால் இவ்வனுபவம் விளக்கிடவும் முடியாது. இதனாலேயே இந்த சூக்கும பயணத்திற்கு குருவின் வழிகாட்டல் தேவைப்படுகிறது. யாரோ சொன்னார்கள், எங்கோ படித்தேன், இங்கே பார்த்தேன், இவர் விளக்கினார் என்று சுய சோதனையில் சூக்கும பயணம் செய்ய முடியாது. செய்தாலும் அது பெரும் சிக்கலை உண்டாக்கிவிடும். உயிர், மனம், உடல் 3க்குமான தொடர்புகள் பாதிப்புக்குள்ளாகலாம். எனவே கவனம். சரி, இந்த சூக்கும பயணம் தியானம் தவம் செய்யும் பொழுது நிகழ்கிறதா என்று கேள்வி எழுந்தால் ஒரு வகையில் ஆம் எனலாம். ஆனால் இங்கே உயிராற்றலுக்கு பதிலாக மனமே செயல்பட்டு அனுபவம் பெறுகிறது. சூக்கும பயணத்தில் என்ன வகையான அனுபவத்தை பெறுகிறீர்களோ அதற்குச் சமமான அனுபவத்தை துரியாதீத தவம் தருகிறது என்பது உண்மையே. மனதின் 3வது கட்ட அலைச்சுழலான தீட்டா என்ற நொடிக்கு 3 முதல் 1 வரையிலான நிலைக்கு நாம் வந்தால் இந்த அனுபவம் கிடைத்துவிடும். அனுபவம் என்பதை கவனம் கொள்க. துரியாதீதம் செய்தால் மட்டுமே கிடைக்கும் என்பதையும் அறிக. மனம் உயிரோடு ஒன்றி லயமாகி நிற்கின்ற நிலைதான் துரியாதீதத்தில் நிகழ்கிறது என்ற உண்மையையும் தெரிந்து கொள்க. வேதாத்ரி மகரிஷி உயர்வாக சொல்லும் தவமும் இதுவே. வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
வாழ்க வளமுடன்.